நாம் கர்மத்தை செய்ய வேண்டும், பலத்தை எதிர்பார்க்க வேண்டாம் என்று பகவான் கீதையிலே சொல்லியிருக்காங்க. பலம் நம்மளே தேடி வரத்தான் செய்யும், விதைச்சால் கொய்துதான் ஆக வேண்டும். இது உலக நீதி தான். கண்டிப்பாகவே அது நடக்கும். இப்போ அப்ப சொல்லுவாங்க, அடுத்த ஜென்மத்தை பற்றி இந்த ஜென்மத்துல நடக்கிறது நடக்கட்டும் அப்படி சொல்லுவாங்க. பாருங்க, நேற்றுக்கு சாட்டர்டே இல்லையா, சனிக்கிழமை நேற்றுக்கு, இன்னைக்கு சண்டே, நாளைக்கு மண்டே, திங்கக்கிழமை. இது இருக்கா? உண்மைதானே? நேற்றுக்கு சனிக்கிழமை வாங்கி வச்ச பொருட்கள் தான் இன்னைக்கு நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்றோம். நாளைக்கு வேண்டிய பொருள் இன்னைக்கு நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி தான் போன ஜென்மம், இந்த ஜென்மம், அடுத்த ஜென்மம். நேற்றுக்கு, இன்னைக்கு, நாளைக்கு என்பது எவ்வளவு உண்மையாக இருக்கிறதோ, எவ்வளவு உறுதியாக இருக்கிறதோ, அதுபோல போன ஜென்மம், இந்த ஜென்மம், அடுத்த ஜென்மம் இது இருக்கத்தான் செய்கிறது. நட்பாயிருந்தாலும், காதலாயிருந்தாலும், அன்பும் பாசம் எதாயிருந்திருந்தாலும் அதெல்லாம் முன்ஜென்மத்தில் உள்ள பந்தத்தை அடிஸ்தானப்படுத்தி தான் உண்டாகும்.